உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் அண்ணனா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரியும். ஆனா அதுக்குள்ள இங்க என்னெல்லாமோ நடந்து போச்சு. நீயும் கௌதமும் காணாம போயிட்டீங்க. உங்களை பார்த்ததும் இந்த உண்மையெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வர சொல்லிட்ட. சரி, இந்த நேரத்திலேயே நாமளும் இதை சொல்லிடலான்னு தான் நான் இதை சொல்லிட்டேன். என் அண்ணனால உனக்கும் கௌதமுக்கும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, மாம், எல்லாத்தையும் பண்ணது அவரா இருப்பாரு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லக்கா. விடுப்பா, கெட்டது நடந்து போச்சு. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இல்ல. அம்மா, கௌதம்க்கு போனை போட்டு வர சொல்லு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். சரிங்க பாட்டி. அக்கா, நான் போய் அம்மா அப்பா கிட்ட போன் பேசிட்டு வரேன். அக்கா, என்ன ஆச்சுக்கா? இன்னும் ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை, நீ போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லு. வரேன்க்கா. ஜீவா, என்ன மாம், மாமாவை போய் மாட்டி விட்டீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? நான் மட்டும் உங்க மாமாவை மாட்டி விடலனா நீயும் நானும் உள்ள போயிருப்போம். அந்த அக்கௌண்டன்ட்ட மட்டும் நான் மிரட்டி ஓ மாமாவை கை காட்ட சொல்லலனா எல்லாமே இப்ப நம்ம கை மீறி போயிருக்கோம். நானும் உங்களோட சேர்ந்து களி தின்னு இருக்கணும். அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். என்ன பண்ண போறீங்க? இனிமே நான் எடுக்க போற ரூட்டே வேற. என்ன ஆனாலும் நான் இந்த மிடில் கிளாஸ் காரிக்கிட்ட தோக்கவே கூடாது. தோக்க மாட்டேன். நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல பாட்டி. ஏன்னா கௌதம் மேல சகுந்தலா அத்தை உயிரையே வச்சிருக்காங்க. அதான் நான் யோசிக்கிறேன். அப்படின்னா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இருக்கு பாட்டி. ஆனாலும் ஆதாரம் இல்லாம ஒரு முடிவுக்கு வர வேண்டான்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். புரியுதுமா, நீ ரொம்ப நல்லவ. அதான் நல்ல விதமாவே யோசிக்கிற. எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, இந்த சகுந்தலாவை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல அவ கில்லாடி. அன்னைக்கு மட்டும் அந்த கிழவி கௌதம பழனிக்கு கூட்டிட்டு போகாம இங்கேயே விட்டுட்டு போயிருந்தானா அவங்க அம்மா கூட சேர்த்து இவனையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா தப்பிச்சிட்டான். நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுமா. நீங்க நினைக்கிற மாதிரி நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமாண்டா, நான் நினைச்ச மாதிரி இது மட்டும் அன்னைக்கு நடந்திருந்தா இப்ப கௌதமே இருந்திருக்க மாட்டான். எந்த தடயமும் இல்லாம மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வந்திருக்கும். எல்லாம் நம்ம நேரம். கௌதம் தப்பிச்சிட்டான். அதனால என்னமோ இப்பவும் சொத்துல நமக்கு பங்கு இருக்குல்ல. நானும் அவரோட வாரிசு தானே. அப்படிதானே எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கீங்க. நான் இன்னொன்னையும் சொல்றேம்மா, இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. இதை என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த விஷயம். அஸ்வினியும் அபிஷேக்கும் கண்டிப்பா என் மகனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்ன பாட்டி, என்னென்னமோ சொல்றீங்க? என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? உங்க கற்பனையெல்லாம் விபரீதமா இருக்கே. இது கற்பனையா உண்மையான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணுமா, என் ஆழ் மனசு சொல்றது என்னைக்கும் தப்பானதில்ல. ஆனா இப்பவும் சொல்றேன், அஸ்வினியும் அபிஷேக்கும் நிச்சயம் என் மகனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை.
இப்பதான் மாமி எனக்கு புரியுது ஏன் அந்த கௌதம் மேல எனக்கு பாசமே வர மாட்டேங்குதுன்னு. முதல்ல இருந்து எனக்கு அவன் மேல டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்ப அவன் அண்ணன் இல்லைன்னு உறுதி ஆயிடுச்சுல்ல, இனிமே என்ன அடுத்த வேலையை பண்ண வேண்டியதான். டேய், நான் சொன்ன உண்மை நமக்குள்ளேயே இருக்கணும். கொஞ்சம் கூட வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா உன் மேல கௌதம் வச்சிருக்கிற பாசம் எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிடுவா. அப்புறம் எல்லாமே பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கோ. அதெல்லாம் ஓகே மாம், ஆனா இவ்வளோ நடந்துருச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப மட்டும் நம்ம எதுவும் பண்ணல, அந்த மிடில் கிளாஸ் காரி ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. அந்த சகுந்தலாவை ரொம்ப நம்புறான் நம்ம கௌதம். அவளோட போலியான பாசத்தை உண்மைன்னு நினைக்கிறான். இதுல இருந்து நீ தான் அவனை மீட்டு எடுக்கணும். சகுந்தலாவோட மாய வலையிலிருந்து கௌதம்க்கு விடுதலை கிடைச்சா மட்டும்தான் இந்த குடும்பத்துல நிம்மதி திரும்பும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே எனக்கு தலை சுத்துது. கௌதம் இதெல்லாம் எப்படி தாங்குவார் பாட்டி? அதுக்காக அவன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? வாழ்க்கை முழுக்க அவனுக்கு உண்மையே தெரியாம போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. இத்தனை நாளா இதையெல்லாம் நான் கௌதம் கிட்ட சொல்லாததுக்கு காரணம், கௌதமுக்குன்னு ஒருத்தி வருவா, அவ பாத்துக்குவான்னுதான். இப்பதான் நீ வந்துட்டியே, இனிமே நீ அவனை பாத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதான் இத்தனை நாளா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். மது, சகுந்தலா கூட என்னால மோத முடியாதுமா. எனக்கு வயசும் இல்ல, அவளை ஜெயிக்கிற அளவுக்கு அவ மாதிரி சூழ்ச்சி பண்றதுக்கு எனக்கு வரவும் வராதுமா. ஆனா நீ படிச்சவ, 4 விஷயம் தெரிஞ்சவ. இந்த விஷயத்துல நீதான் ஏதாவது பண்ணணுமா? மது, என் பேரனை கைவிட்டுறாதம்மா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படி அது உண்மையா இருந்தா நான் பாத்துக்கிறேன். எதையும் யோசிக்காம நிம்மதியா இருங்க. நீங்க போங்க பாட்டி, போய் ரெஸ்ட் எடுங்க. உன்னை நம்பிதாம்மா நான் போறேன். இன்னைக்குதான் என் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கி கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நான் வரேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.